Hello everyone, N.NAVEEN Kumar. In this video, we will talk about this video is complete tall unit. In the tall unit, we will complete almost work complete all units separate video deep cleaning video deep cleaning work அது ஃபைனல் வீடியோல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பண்றேன். ஏனா ஃபைனல் வரைக்கும் வெயிட் பண்ணா வீடியோஸ்ன்றது அதிகமா ஆயிடுது. அதனால பாத்தீங்கன்னா வர்க் நடந்துட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஃபைனல் வீடியோன்றது போட்டுறேன். ஏனா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வர்க் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடியற ஸ்டேஜ் தான் பாத்தீங்கன்னா வந்துச்சு. இதல என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படினு கம்ப்ளீட்டா காமிக்கிறேன். இதோட டிசைன் அதுக்கு அப்புறம் இதோட ஹேண்டில் இதுக்கு அப்புறம் டால் யூனிட்ல இன்னர் கேர்கேஸ்ல என்னென்ன பண்ணிருக்கோம் ட்ராயர்ஸ் எப்படி கொடுத்திருக்கோம் அப்படினு எல்லாத்தையும் செப்பரேட்டா சொல்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இது டால் யூனிட். இந்த டால் யூனிட் பாத்தீங்கன்னா மெயின் டோர் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இது ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ரைட் சைடுல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் டோர்ஸ் இது. ஏனா இந்த யூனிட் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா முன்னாடியே நான் சொல்லிறேன். ஏனா டால் யூனிட் எங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு அப்புறம் 2 பெட்ரூம் டோர்ஸ் எங்க இருக்கும் அதுக்கு அப்புறம் மெயின் டோர் எங்க இருக்கும் அப்படின்றதுக்காக தான் முன்னாடியே நான் சொல்லிறேன். இதான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்புறம் அதோட டால் யூனிட். இந்த டால் யூனிட்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 டோர்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இதுல யூஸ் பண்ணிருப்போம். பக்கத்துல பாத்தீங்கன்னா கீழ 2 டோர்ஸ் கீழ 2 டோர்ஸ் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிராவர் யூஸ் பண்ணிருக்கோம். மேலே பாத்தீங்கன்னா 2 டிராவர்ஸ். இது ஓபன் ஸ்பேஸ். மேலே பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர். இது ஓபன் ஸ்பேஸ். இதோட லெந்த் பாத்தீங்கன்னா 5 feet இருக்கும். கம்ப்ளீட்டாவே அகலம் பாத்தீங்கன்னா 5 feet. டாப்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 7 feetல தான் க்ளோஸ் பண்ணலாம்னு தான் பார்த்தோம். பட் என்னன்னா இங்க பீமோட அதோட எட்ஜ் கொடுத்திருக்காங்க. எட்ஜ் அப்படினா ஒரே லெவல்ல தான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மெயின்टेन பண்ணியிருப்போம். ஒரே லெவல் நம்ம மெயின்टेन பண்றோம் அப்படினா அதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு யூனிட் கீழியும் ஒரு யூனிட் மேலியும் இல்லாம உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லெஃப்ட் சைடுலயே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபோயர் யூனிட் தான் வரணும் இங்க. பட் என்னன்னா இந்த ஃபிளாட்டோட டிசைன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. வர்க் போயிட்டு இருக்கு. வர்க் இன்னும் முடிக்கல. நான் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணிருக்கோம் அதோட டிசைன் எப்படின்ட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஷூ ரேக் வெளியே கொடுத்துட்டாங்க. அதனால இந்த வால் ஃபுல்லாவே blank-ஆ இருந்தது. நிறைய டிசைன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ஃபைனலைஸ் பண்ணது. இது நிறைய மாடிஃபிகேஷன்லாம் வேற மாதிரி பண்ணலாம்னு தான் இருந்தோம். ஃபைனல் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இதுதான். டிசைன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே ஏதாவது ஃபைனலைஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த டிசைன் கம்ப்ளீட்டா பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி தான். ஆக்சுவலா டோர் திறந்த உடனே இங்க சோஃபா இருக்கும். பட் என்னன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே blank-ஆ இருக்கும். அதனால தான் இது டிசைன் பண்ணது. தனியா ஒரு வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோல கம்ப்ளீட்டா டால் யூனிட் தான். இதுல யூஸ் பண்ற டோர்ஸ் பாத்தீங்கன்னா 2 டோர்ஸ் நம்ம மேலே டாப்ல கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிருப்போம். இதுதான் யூனிட். டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த 2 டோர்ஸ் பாத்தீங்கன்னா 2 செல்ஃப்ன்றது உள்ள கம்ப்ளீட்டாவே கொடுத்திருக்கும். இதோட டோரோட ஹைட் பாத்தீங்கன்னா 4 feet கிட்ட கொடுத்திருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 ஒரு 4 feet வந்துச்சுனாலே இன்ச்சஸ் ஒரு 3 inches யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு 4 feet நம்ம டோர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படினா 3 inches இதுல யூஸ் பண்ணிருக்கோம். 2 செல்ஃப்ன்றது டிவைட் பண்ணி நம்ம இதில் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே யூனிட் தான். இதே யூனிட்டில் நம்ம ஒரே டோராக கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் நம்ம. இது ஸ்ப்ளிட் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா செப்பரேட் யூனிட். கீழே பார்த்தீங்கன்னா செப்பரேட் யூனிட் தான் இது. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே 2 செல்ஃப்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டோர் நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று வெர்டிக்கலாக போட்டிருப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டலாக போட்டிருப்போம்.
இந்த ரெண்டு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து 2 சைடு இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பிளெயினாக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ட்ராவல் பேக் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேக் வைக்கிற மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டால் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே வந்து யூஸ் ஆகாது இது. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து க்ராக்கரி யூனிட் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பூஜா யூனிட் இருக்குது. பட் என்னென்னா நம்ம வெளியேருந்து வர்றோம் அப்படின்னா ஹெல்மெட் வந்து எங்கே வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கீ செயின்லாம் வைக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது மேக் பண்ணது. இது ஃபுல்லாக சாஃப்ட் க்ளோஸ் தான் வந்து யூஸ் பண்ணது. ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹேண்டில் வந்து மேலே இருக்கும், 2 ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். நம்ம சென்டரில் வந்து யூஸ் பண்ணாமல் டாப்பில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம டாப்பில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், இது வந்து டாப்பில் யூஸ் பண்ணலை, இது வந்து பேஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பகுதியிலே வந்து 4 ஹேண்டில் வர மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட் ஃபினிஷிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட யூனிட்ஸ் டிசைனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதோட ஃபினிஷிங். இதோட இன்னர் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஃபேப்ரிக் லேமினேட்ஸ்னால் உங்களுக்கு ஆஃப் ஒயிட் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். லைட்டாக கிரைன்ஸ் இருக்கும். நேர்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் தெரியும். வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் ஃபினிஷிங் வந்து தெரியுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேக் வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தான் இது. இன்னும் அலைன்மெண்ட்லாம் இருக்குது. அதனால தான் ஒரு டோர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிராஸாக இருக்கும், ஒரு டோர் வந்து பார்த்திங்கன்னா நேரில் இருக்கும். இன்னும் ஒர்க்குன்றது வந்து போயிட்டுருக்கு. நான் ஃபுல் வியூ வந்து காமிச்சிடுறேன் என்னென்ன வந்து இதில் ஒர்க்கு நடந்துகிட்ருக்குன்ட்டு. நான் ஃபைனல் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்னென்ன வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன யூனிட்ஸ் வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனல் வீடியோவில் வந்து நான் காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே யூனிட்டு தான் இது. ஏன்னா நீங்கள் இத்தனை டோர்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து செப்பரேட் யூனிட்டாக வந்து நினைக்காதீங்க. ஏன்னா இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கேர் கேஸ். இது கேர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபிட்டிங் வந்து பாக்ஸோடு இங்கே ஃபிட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சைடில் லேமினேட்ஸ்லாம் வந்து ஒட்டியிருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாக்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் டோரோடு இங்கே கொண்டு வந்துடும். இந்த 4 டோர்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் டோர். இந்த சிங்கிள் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட பாக்ஸ்ன்றது வந்து இருக்கும். பட் என்ன ஒரு டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருப்போம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன்லேயே வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இன்சைடில் வந்து லேமினேட்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். இப்போது இன்சைடில் வந்து லேமினேட்ஸ் வந்து ஒட்டும் போது அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் டோர் வந்து நார்மலாக போடுறீங்க அப்படின்னா டோர் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். ஃபுல்லாக அதோட யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்சைடு வந்து லேமினேட்ஸ் வேணும் அப்படின்னா லேமினேட்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். பட் என்னென்னா ஆல்ரெடி வந்து டோர் வந்து நம்ம போடுறதுனால இன்சைடு வந்து லேமினேட்ஸ் வந்து கலர் லேமினேட்ஸ்ன்றது வந்து தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து விசிபிளாக வந்து டோர் போடாத இடத்துல வந்து இந்த மாதிரி லேமினேட்ஸ் வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதோட பாக்ஸ்ன்றது வந்து இதோட பாக்ஸும் அதுக்கப்புறம் இதோட பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஈக்குவலாக இருக்கும். 1 2 3 4 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். இதில் இருக்கிற சென்டரில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வந்து பாக்ஸ் வந்து இன்சைடில் வந்து கொடுத்துருக்கும். டெக்கார் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டோர் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறதோட எதையாவது வெளியே வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பில்டர் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து ஒரு சைடு வைக்கிற மாதிரி ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பேஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இதோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இதே டோர் வந்து நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கலாம், இல்லைனா இங்கேயும் டோர் போடாமல் ஃபுல்லாகவே ஓப்பனாகவே கொடுத்துருக்கலாம்.
பட் என்னென்னா நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். சிலதில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, சிலதில் வந்து நம்ம திருப்பி வந்து ஒர்க் வந்து பண்ணோம். அந்த ஒர்க் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்டன் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதோட ஃபவுண்டன்லாம் வந்து தெரியுது இல்லையா, இந்த மாதிரி டிசைன் இதுக்கு டெக்கார் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ட்ராவர்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த 2 ட்ராவர்ஸ்ன்றது வந்து கீ செயின் அந்த மாதிரி வந்து நீங்கள் மெயின் டோர் இது மெயின் டோர்லேருந்து ரைட் சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து ஹேங்கிங்லாம் பண்ணாமல் ட்ராவர்ஸை வந்து வைக்கணும் அப்படின்னா இப்படி தான் வந்து இருக்கும். இந்த 2 ட்ராவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரே ஹைட்டு, அதுக்கப்புறம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ராவர்ஸ் வந்து கொடுத்துட்டு நடுவில் வந்து ஸ்ப்ளிட் ஆஃப் வந்து பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணி அதில் இருக்கிற வந்து ஆக்சசரிஸில் நீங்கள் ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணுறது தான் கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து தான் ஆக்சசரிஸ் வந்து ஏதாவது வைக்கிற மாதிரி தான் வந்து இதில் கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து பார்ட்டிஷன் இந்த மாதிரி டிவைட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஃபுல் லென்த்து ட்ராயர். இது ஃபுல் லென்த்து ட்ராயர் அப்படின்னா பாக்ஸில் வந்து பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்து ட்ராயர். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ். இந்த 2 டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செல்ஃப்ன்றது வந்து இதில் கொடுத்துருப்போம். இந்த சிங்கிள் செல்ஃப்ன்றது வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருப்போம். இன்னொன்று என்னென்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து கொடுத்துருக்கும். இந்த ஓப்பன் எதுக்கு அப்படின்னா யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ்லாம் வந்து உள்ளே வச்சுக்கலாம். இதே தான் ஷூ ரேக்லேயும் வந்து பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஷூ போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஷூ எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டிசைன் வந்து பண்ணது. ஏன்னா நம்ம வந்து மேலே தூக்கி வைக்கிறதோட அதுக்கப்புறம் வந்து கீழே ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். இந்த டால் யூனிட்டில் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூசேஜ் வந்து பண்ணாதது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து கீழேயும் சென்ட்ரலையும் ரைட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒயிட் அண்ட் பிளாக் உட்டன் தீமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இந்த 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வுட் லேமினேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒட்டியிருப்போம். இந்த ஆங்கிள்லேருந்து நான் காமிக்கிறேன். இந்த ஆங்கிள்லேருந்து காமிக்கும்போது அதோட கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன்ன்றது வந்து இப்படி தான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த உள் சைடு வந்து என்ன லேமினேட்ஸ் வந்து ஒட்டியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த சைடையும் அதே லேமினேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒட்டியிருக்கும். சேம் இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதே லேமினேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கட்டிங் வந்து சேம் அதே மாதிரி தான். இந்த சைடில் வந்து உட்டன் இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒயிட் கலர்லன்றது வந்து இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா உட்டன் வந்து வேணும் அப்படின்னா பார்டர் மாதிரி வந்து உட்டன் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ஃப்ரண்ட் வியூ வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து எனக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து போட்டுக்கலாம். நடுவில் வந்து அங்கங்கே வந்து உட்டன் தீம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதோட கம்ப்ளீட் ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து 2 கலர்ஸ் ஹேண்டில்ஸ். ஆல்ரெடி வந்து உள்ள வந்து கோல்டு இருக்கும், வெளியே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். உங்களுக்கு லாங்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு பிளாக் கலர் தான் தெரியும் தவிர உங்களுக்கு வந்து கோல்டுன்றது வந்து இருக்காது. ஏன்னா கோல்டுன்றது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே கிராஸ் இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கோல்டு ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாகவே வந்து தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.